எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு சில்வர் கிரில் இருக்குது இல்லைங்களா, படிக்கட்டுலலாம் நம்ம கிரில் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு கிரில் சில்வரில் கிரில் போட்டிருக்கு. ஸோ கிரில் மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ள நீங்கள் எது இருந்தாலுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ துரு பிடிச்சிருந்தாலுமே அது வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். ஸோ புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, இந்த விபூதி எடுத்துட்டோம் அப்படின்னா திருநீர் எடுத்துகிட்டு நம்ம அதை நல்லா ஒரு வேஸ்ட் கப்பில் போட்டு கெட்டியாக கலக்கிக்கலாம். கலக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரில்ல எங்கே துரு பிடிச்சிருக்கு, அழுக்கு இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே அது வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் காய விட்டுறணும். காய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து துடைக்கணும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நீங்கள் சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். கிரில் வந்துட்டு பார்த்தோன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு ட்ரை துணியில் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாவே நம்ம திருநீர் வந்து நம்ம கலக்கும்போது நல்லா கெட்டியாக கலக்கிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இவ்வளோ மொத்தமாக வந்து நம்ம வந்து பூச முடியும். ஸோ இப்போ அப்படி பூசினா மட்டும்தான் அதில் இருக்கிற கிரில்ல இருக்கிற அந்த துருப்பு அழுக்கு எல்லாமே பளிச்சுன்னு வந்துடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டை துணியில் வந்துட்டு நம்ம அதை தேய்ச்சி எடுக்க போகிறோம். பளிச்சுன்னு இருக்கும், நம்ம புது கிரில் மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு கிரில் தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு அதெல்லாம் நல்லா ட்ரை துணியில் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம், சில்வர் பாத்திரத்தில் ஏதாவது துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பளிச்சுன்னு ஆகும். ஸோ தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கிரில் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம வந்து கண்ணாடி கிளாஸ் வந்துட்டு ஜன்னலில் போட்டிருப்போம் இல்லைங்களா, ஜன்னலில் வந்துட்டு மெயின் டோரில் நம்ம எல்லாருமே போட்டிருப்போம். ஸோ முகம் பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதில் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இந்த திருநீரை வந்துட்டு எல்லா இடத்துலையும் நம்ம பூசிவிட போகிறோம். அது மாதிரி எல்லா மிரர்லையுமே நம்ம வச்சுக்கலாம். நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதை பூசி விடலாம். இது மாதிரி நம்ம பூசி விட்டதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இது மட்டும் கிடையாது, நீங்கள் வாஷ் பேஷனு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிளாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்ட்டுனா நம்ம வந்துட்டு ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, தேவையில்லாத ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நல்லா கத்தி சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம கத்தி வந்து ஹீட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஸோ பார்த்து நிதானமாக கட் பண்ணிக்கணும். அது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷோட மேல் பகுதியை விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதிலே ஒட்டிட போகிறோம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ண பகுதியை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண பகுதியோடு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஹீட்டோடு நம்ம வந்து வச்சு அழுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜன்னல்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதிலெல்லாம் நம்ம என்ன தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் சட்டுன்னு க்ளீனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். ஒரு வேஸ்ட்டான பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு விம் ஜெல் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கரப்பாம்பூச்சி வரதோ, இல்லை பூச்சி தொந்தரவோ, இல்லை கிச்சனில் வந்துட்டு ஒரு பேட் ஸ்மெல் வரதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு விம் லிக்விடும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதில் நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ஸோ தண்ணி கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பொருள் போடுறோம் அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பொருள் போட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்துட்டு ஒரு பேட் ஸ்மெல் வர்றதோ, இல்லை வந்து பூச்சி கரப்பான் அதெல்லாம் வர்றதோ இருக்கவே இருக்காது. ஸோ இது வந்துட்டு பச்சை கற்பூரம். இதை வந்து நம்ம அதில் போட்டு கலந்துக்கலாம். இது கலக்கும்போது சூப்பராக அந்த பச்சை கற்பூரம் வாசனையும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எந்த பூச்சி தொல்லையும் இருக்காது, கரப்பான் பூச்சி தொல்லையும் இருக்காது. இது வந்து நம்ம ஒரு விம் ஜெல் பாட்டில் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதிலேயே ஊற்றிக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கூட ஊற்றிக்கலாம்.
இதை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் இது எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டில் நீங்கள் கிச்சனில் வந்துட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு படுப்போம் இல்லையா, அது அப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம போட்டு தொடச்சி விட்டுட்டு போய் படுத்தோம் அப்படின்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். கலந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓரத்தில் இந்த மாதிரி இடத்துலலாம் போனால் எறும்பு பூச்சி எதுவுமே வராது. நான் வந்துட்டு இந்த மாதிரி டவல் அதில் ஊற்றிட்டு எல்லாத்தையுமே நான் தொடச்சிப்போம். ஸோ தொடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம கபோர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கபோர்டில் கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரப்பான்பூச்சி தொல்லையெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ நைட் டைமில் தான் நிறைய கரப்பான்பூச்சி வரும். ஸோ அது மாதிரி எந்த தொந்தரவுமே இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேஸ்ட் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் எடுத்துக்கலாம். சோப் தூள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சோப் தூள் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து சர்ஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன கலக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம சமையல் சோடாப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 2 ஸ்பூன் போட போகிறேன். ஸோ எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். எதுவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத பொருளோ இல்லை புது பொருளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற பொருள் தான் நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேர்பிட்டும் சேர்க்க போகிறோம். அது வந்துட்டு இன்னொரு பொருள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அது என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா லெமன் தான் நான் சேர்க்க போகிறேன். ஒரு லெமன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹேர்பிட் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வெறுமனே நீங்கள் ஹேர்பிட்டை வந்து நீங்கள் கலக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு சிலருக்கு அந்த சுவாசம் வந்து ஒத்துக்காது, அந்த புகை வந்து ஒத்துக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர்பிட் வந்துட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து ஏதாவது வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நான் வாஷ் பேஷனில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இது இங்கன்ட்டு கிடையாது. நம்ம வந்து டைல்ஸு கிரானைட்டு நீங்கள் எந்த இடத்துல அழுக்கு இருந்தாலும் உங்களுக்கு உப்புக்கரை இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாஷ் பேஷனில் தான் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம வந்து சில்வர் நார் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கிளாஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இருந்தாலுமே இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.